வணக்கம், நான் ஜேபி லோகேஷ் பேசுகிறேன். கிட்டுங்கிற ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்களுடைய ப்ராஜெக்ட் ஃபைல்ஸோடைய மாற்றத்தை கவனிக்கக்கூடிய ஒரு வேர்ஷன் கண்ட்ரோல் அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோர்ஸ் யாருக்கு ரொம்ப பயன்படுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல இப்போ தான் கிட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பயன்படும். ஏற்கனவே கிட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் எனக்கு அதில் இருக்கிற சில அடிப்படைகள் புரியல அப்படின்னா உங்களுக்கு பயன்படும். எனக்கு கிட்டில் எல்லாமே தெரியும், அட்வான்ஸ்ட் லெவலில் நான் கற்றுக்க வரேன் அப்படின்னா உங்களுக்கு பயன்படாது. ஏன்னா முழுக்க பிகினர்களுக்காகவே நான் இந்த கோர்ஸை உருவாக்கியிருக்கேன். அவங்க ஆரம்பத்திலேருந்து சின்ன அடிப்படைகளையும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த கோர்ஸை உருவாக்கியிருக்கேன். இந்த கோர்ஸ் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னா நான் ஏனோ தானோன்னு இந்த கிட் கோர்ஸை உருவாக்கல, உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக ஏகப்பட்ட ப்ரெசன்டேஷன்ஸை பயன்படுத்தியிருக்கேன். உதாரணத்துக்கு கிட் எதுக்கு பயன்படுத்துகிறோம், ரெபாசிட்டரினா என்ன, அதை எதுக்கு உருவாக்குறோம், எப்படி கிட் நீங்கள் ஃபைலில் ஏற்படுத்துகிற ஒவ்வொரு மாற்றங்களையும் கண்டுபிடிக்குது, கிட்டில் கமிட்னா என்ன, அந்த கமிட்டை எதுக்கு பதிவு செய்கிறோம். ஆக இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ் அங்கங்கே நான் நிறைய இடங்களில் பயன்படுத்தியிருக்கேன். இதனால் வெறும் நான் கமாண்ட் லைனில் வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் பின்னாடி என்ன நடக்குதுங்கிறத உங்களுக்கு அந்த வரைபடம் பார்க்கும்போதே புரியும். ஏன்னா இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் கிட்டை பயன்படுத்தாத எந்த கம்பெனிஸும் இருக்காது, எந்த ப்ராஜெக்ட்ஸும் இருக்காது. ஸோ கிட் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு காலகட்டமாயிருச்சு இது. அதனால் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதுக்காக மட்டுமே இந்த கோர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ கிட்டு என்ன, எதுக்கு பயன்படுத்துகிறோம், அதை பயன்படுத்தலைன்னா என்ன நடந்துடும் அப்படின்ற கேள்வியெலாம் உங்களுக்கு முதல்ல இருக்கும் இல்லையா? அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். டெவலப்பர் 1 அப்படிங்கிற ஒருத்தர் வெப்சைட் ப்ராஜெக்ட் ஒன்றுத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வெப்சைட் ப்ராஜெக்ட் நல்லாவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு நம்ம டெவலப்பர் 1க்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால் அவர் ஆஃபீஸுக்கு சிக் லீவ் எடுத்துக்கிட்டு வீட்டில் இருக்கிறாரு. இந்த தருணத்தில் அந்த வெப்சைட் ப்ராஜெக்டில் டெவலப்பர் 2ன்னு சொல்லிட்டு ஒருத்தரை அசைன் பண்ணுறாங்க. அந்த டெவலப்பர் 2க்கு ஒரு வேலை கொடுக்கப்படுது. இந்த வெப்சைட் ப்ராஜெக்டில் அவர் ஒரு சர்ச் ஃபீச்சர் இந்த ப்ராஜெக்டில் சேர்க்கணும். அவர் அந்த சர்ச் ஃபீச்சருக்கான கோட் மாற்றங்கள் எல்லாத்தையும் செஞ்சு இந்த ப்ராஜெக்டில் ஆட் பண்ணிடுறாரு. இப்போது மறுநாள் நம்ம டெவலப்பர் 1 ஆஃபீஸுக்கு வராரு. சிக் லீவ் முடிஞ்சு வந்த உடனே தன்னுடைய ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா எரர். என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியல. ஆனால் நேற்று ஒரு டெவலப்பரை அசைன் பண்ணாங்க, அவர் ஏதோ ஒரு மாற்றம் பண்ணியிருக்கிறாரு, அதனால தான் இந்த எரர் வருதுன்னு மட்டும் அவர் யூகிக்கிறாரு. அது என்ன மாற்றம் அப்படின்றத நம்ம டெவலப்பர் 2 கிட்ட கேட்கலான்னு பார்த்தா டெவலப்பர் 2 வேற ஒரு ப்ராஜெக்டில் பிஸியாக இருக்கிறாரு, அவரை இப்போ கூப்பிட முடியாது. இப்போ டெவலப்பர் 1 என்ன பண்ணுறாரு, அவர் என்ன சேஞ்சஸ் பண்ணாருன்றது தெரியாமலே அந்த ப்ராஜெக்டில் கோடை தேடி பார்க்குறாரு. ஆனால் அவரால் அவர் என்ன சேஞ்சஸ் பண்ணாருன்றதை ட்ராக் பண்ண முடியல, அதாவது கண்டுபிடிக்க முடியல. இப்போ இதுவே நம்ம டெவலப்பர் 1 வேலை செய்கிற வெப்சைட் ப்ராஜெக்டில் கிட்டு பொருத்தப்பட்டு இருந்ததுன்னா அவர் பண்ண எல்லா மாற்றங்களையும் ஒரு கமிட்டாக பதிவு செய்வார். இதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெவலப்பர் 1 சிக் லீவில் போயிடுறாரு. அப்போ டெவலப்பர் 2 அசைன் பண்ணுறாங்க. அவர் இந்த ப்ராஜெக்டில் சர்ச் ஃபீச்சரை ஆட் பண்ணுறாரு. அந்த சர்ச் ஃபீச்சருக்கான கோட் மாற்றங்கள் எல்லாத்தையும் ஒரு கமிட்டாக பதிவு செய்கிறாரு. அது என்ன சேஞ்ச், எந்த ஃபைலில் பண்ணியிருக்கிறாரு, எல்லா தகவலும் அதில் இருக்கும். மறுநாள் டெவலப்பர் 1 ஆஃபீஸுக்கு வராரு. தன்னுடைய ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா எரர் அடிக்குது. இப்போது இது எதனால் எரர் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் கிட்டோடைய கமிட் ஹிஸ்ட்ரி பார்க்குறாரு. அதில் சர்ச் ஃபீச்சர் கமிட்டில் தான் ஏதோ ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கு, அதனால தான் அந்த எரர் வந்திருக்குன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த எரருக்கான காரணம் என்னென்னு அவர் கண்டுபிடிச்சி அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு கமிட்டை பதிவு செய்கிறாரு நம்ம டெவலப்பர் 1. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர் போய் பழையபடி ப்ராஜெக்ட் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே அவர் பண்ண மாற்றங்களும் வேலை செய்யுது, புதுசாக சேர்த்த சர்ச் ஃபீச்சரும் வேலை செய்யுது. இந்த கிட் இருக்கிறதால அவருடைய ப்ராஜெக்ட் கோடில் ஒவ்வொரு கட்டங்களையும் ஏற்படுற மாற்றங்களை டெவலப்பர் 1 இப்போ சரியாக கண்டுபிடிக்க முடியுது. ஸோ இப்போ கிட்டு எதுக்கு அப்படின்ற அவசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கிட் இருக்கிறதால ஒவ்வொரு கட்டத்துலேயும் உங்களுடைய கோடுடைய மாற்றங்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இதை ஒரு ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம கிட் என்ன மாதிரியான நன்மைகள் நம்மளுக்கு செய்யுது அப்படின்றது உங்களுக்கு புரியும். உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே கிட்டை செட்டப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத இந்த பகுதியில் தெரிஞ்சுப்போம்.
முதல்ல உங்கள் ப்ரௌசரில் கூகுள் வெப்சைட்டில் போய் கிட்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு கிட்டுக்கான வெப்சைட் முதல்ல வந்து நிற்கும். அந்த பேஜுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட்ஸுன்ற ஒரு பேஜ் லிங்க் கீழே தெரியும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வரும். அதில் ஒவ்வொரு ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரியான இந்த கிட் சாஃப்ட்வேருடைய லிங்க்ஸை காட்டுவாங்க. நீங்கள் விண்டோஸ் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். என்னுடைய ஓஎஸ் விண்டோஸ் தான். அதில் வந்து என்னுடைய ஓஎஸ் உடைய வெர்ஷன் 64 பிட். அதனால் 64 பிட் விண்டோஸ் செட்டப் ஃபைலை நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டவுன்லோட் முடியறதுக்கு சில நொடிகள் ஆகலாம். டவுன்லோட் முடிஞ்ச பிறகு இந்த செட்டப் ஃபைலை ரன் பண்ணுங்கள். உங்களுக்கு செட்டப் விசார்ட் வரும். அதில் நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து இங்கே இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஃபோல்டர் பேத்தை காட்டும். நீங்கள் எப்பவும் போல் சிலே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராமுக்கான முக்கியமான ஃபீச்சர்ஸ் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கும். அதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ அடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு எடிட்டரை பயன்படுத்தி தான் கோடு மாற்றம் பண்ணுவீங்க. அந்த எடிட்டர் என்ன அப்படின்றத கிட் தெரிஞ்சுக்க விரும்புது. நீங்கள் இதில் விஷுவல் ஸ்டுடியோ கோடை செலக்ட் பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் அதை தான் பயன்படுத்துகிறேன். நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்கள் கிட் ரெபாசிட்டரியை முதல் முறையாக உருவாக்கும் போது உங்களுக்குன்னு ஒரு பிரான்ச் உருவாக்கப்படும். அந்த பிரான்ச்சுக்கு பேர் மாஸ்டர்னு கிட் ஏற்கனவே வச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாஸ்டர்ன்ற பெயர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற இந்த ஓவர் ரைட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாஸ்டருக்கு பதில் மெயின், ட்ரங்க், டெவலப் பண்ணி இந்த மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கான ரெபாசிட்டரியை உருவாக்கும் போது டிஃபால்ட்டான பிரான்ச்சுக்கு அந்த பெயர் தான் வைக்கப்படும். நான் ஆனால் ஓவர் ரைட் பண்ண போகிறதில்ல. லெட் கிட் டிசைட் அப்படின்ற அந்த ஆப்ஷனையே செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா செட்டப் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்றதால நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க. இப்போ இன்ஸ்டால்ன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்டாலேஷன் முடியறதுக்கு சில நொடிகள் அல்லது நிமிடங்கள் கூட ஆகலாம். இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஃபினிஷ் கொடுத்து இந்த விசார்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே கிட் சாஃப்ட்வேரை பொருத்தி இருக்கீங்களான்றதை சோதனை செய்கிறதுக்கு உங்களுடைய கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் இப்போ நீங்கள் ஒரு கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. அது என்னென்னா git ஸ்பேஸ் _version அப்படின்ற இந்த ஒரு கமாண்ட். இதை கொடுத்த உடனே உங்களுடைய கம்ப்யூட்டரில் பொருத்தப்பட்ட கிட்டோடைய வேர்ஷன் என்ன அப்படின்றத இங்கே காமிச்சிருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி பல கிட் கமாண்ட்ஸை எக்ஸிக்யூட் செய்ய முடியும். இன்னொரு கிட் கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா git ஸ்பேஸ் config. இதில் கிட்டோடைய கான்ஃபிகரேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா தகவல்களும் உங்களுக்கு தெரியும். இந்த கிட் கான்ஃபிகரேஷனை இதுக்கப்புறம் எதிர்காலத்தில் நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்துவீங்க. அப்போ நம்ம அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடை பயன்படுத்த போகிறோம். ஆக விஷுவல் ஸ்டுடியோ கோடை நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் பொருத்திக்கோங்க. அதில் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும். நான் வந்து கிட் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற இந்த ஒரு ஃபோல்டரை உருவாக்கிக்கிறேன். இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர். இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய வேலை இனிமேலேருந்து இந்த எடிட்டரில் தான். அதுக்கு முக்கியமாக டெர்மினல் இருக்கணும். அதனால் Ctrl+Backticks கீயை ப்ரெஸ் பண்ணி இந்த டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர் பெயர் என்னென்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ரெபாசிட்டரினா என்ன, அதை எப்படி உருவாக்குறதுங்கிறத இந்த பகுதியில் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல வந்து இந்த டெர்மினலில் கிட் வேலை செய்தான்றதை தெரிஞ்சுக்கணும். அதனால் git version அப்படின்ற இந்த கமாண்டை இதில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கோங்க. வேலை செய்யுது. இப்போது நீங்கள் உங்களுடைய முதல் கிட் கமாண்டை வந்து போட போகிறீங்க. அது என்னென்னா git ஸ்பேஸ் status. இது கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வருது. இது ஒரு எரருக்கான அவுட்புட். இது என்ன சொல்லுதுன்னா இந்த கமாண்டை ஒரு கிட் ரெபாசிட்டரிக்குள்ளே தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு இன்னும் ரெபாசிட்டரி உருவாக்கப்படாததால் தான் இந்த எரர் வந்திருக்கு. ரெபாசிட்டரினா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ரெபாசிட்டரிங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு டேட்டாபேஸ் மாதிரி. கிட் இந்த ரெபாசிட்டரியை உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே உருவாக்கி விட்டுரும். உங்கள் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு கட்டத்திலையும் எப்படி மாறுதுங்கிறதுக்கான தகவல் இந்த ரெபாசிட்டரிக்குள்ளே தான் பதிவு செய்யப்படும். ஆக இந்த ஒரு கிட் ஸ்டேட்டஸ் கமாண்ட் ரெபாசிட்டரிக்குள்ளே பயன்படுத்த வேண்டிய ஒரு கமாண்ட். ஆனால் உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு இப்போ ரெபாசிட்டரி இல்லைன்றதால தான் இந்த எரர் வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு ஒரு ரெபாசிட்டரியை உருவாக்கணும். ஆக உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு ஒரு ரெபாசிட்டரி உருவாக்கிறதுக்கு நீங்கள் git ஸ்பேஸ் init அப்படின்ற கமாண்டை தான் முதல்ல பயன்படுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குன்னு ஒரு ரெபாசிட்டரியானது உருவாக்கப்பட்டுரும். அதுக்கு அடையாளம் தான்
இந்த .gitன்ற ஒரு ஃபோல்டர் உங்களுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் உருவாக்கப்பட்டிருக்கும். அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு ஓஎஸில் ஹிடன் ஃபைல்ஸை பார்க்கக்கூடிய ஆப்ஷனை ஆன் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே .git அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ சில ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஒரு ரெபாசிட்டரிக்கு சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். இதில் நம்ம எந்த மாற்றத்தையும் செஞ்சிடக்கூடாது. அதனால் திரும்பவும் இந்த ஃபோல்டரை ஹைட் பண்ணிடுறேன். திரும்பவும் நம்ம எடிட்டருக்குள்ளே வருவோம். இப்போ நம்ம கிட் ரெபாசிட்டரியை உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு உருவாக்கிட்டதால நம்மளால் இந்த கிட் ஸ்டேட்டஸ் கமாண்டை பயன்படுத்த முடியும். இந்த கமாண்ட் உங்களுடைய ரெபாசிட்டரி என்ன நிலையில் இருக்குன்றதை காட்டும். அதோட இங்கே ஆன் பிரான்ச்சுக்கு பக்கத்தில் மாஸ்டருங்கிற ஒரு பேர் இருக்கு இல்லையா, இதுதான் உங்கள் ரெபாசிட்டரிக்கு வைக்கப்பட்ட ஒரு நேம், அதாவது பிரான்ச் நேம். இப்போ இது ஒரு புது ரெபாசிட்டரிங்கிறதால இதில் எந்த தகவலும் இல்லை. அதனால தான் இங்கே நோ கமிட்ஸ் yetன்ற வார்த்தை இருக்குது. நம்ம எப்பெல்லாம் ஒரு ஃபைலை உருவாக்கி அதில் மாற்றத்தை செய்கிறோமோ அப்போது அது சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாம் அந்த இடத்துல வரும். கிட் கமிட்னா என்ன, அது எதுக்கு பண்ணுறோன்றதை இந்த ஒரு பகுதியில் புரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ நம்ம கிட்டை வேலை செஞ்சு பார்க்கறதுக்கு நமக்கு இந்த ப்ராஜெக்டில் ஃபைல்ஸ் தேவைப்படுது. அதனால் நியூ ஃபைல் 1 அப்படின்ற பெயரில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை இங்கே உருவாக்குறேன். இந்த ஃபைலை உருவாக்கின உடனே இந்த ஃபைலோடைய பெயர் வந்து பச்சை கடலில் தெரியும். அதோட யூன்ற ஒரு எழுத்தும் தெரியும். இந்த யூக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா அன்ட்ராக்டு ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்றதை அடுத்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்டை உள்ளே உருவாக்குவோம். நான் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்ற வார்த்தைகளை வைக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இது வந்து ஒரு புது கண்டென்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டெர்மினலில் போயிட்டு கிட் ஸ்டேட்டஸ் கமாண்டை மறுபடியும் பயன்படுத்துவோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா அன்ட்ராக்டு ஃபைல்ஸுன்ற ஒரு தலைப்புக்கு கீழே நியூ ஃபைல்.txt அப்படின்ற இந்த ஃபைல் குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த அன்ட்ராக்டு ஃபைல்னால் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்போல்லாம் நீங்கள் கிட் ரெபாசிட்டரி உருவாக்குறீங்களோ அப்போ அந்த கிட் ரெபாசிட்டரி உங்களுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டரை கண்காணிச்சிக்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் இந்த கிட் ரெபாசிட்டரிக்கு ட்ராக்குன்ற ஒரு இடமும் இருக்குது. இப்போ இந்த கிட் ரெபாசிட்டரி உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைலை பார்க்குதுன்னா அந்த ஃபைல் ட்ராக்குக்குள்ளே இல்லை அப்படின்னா அதை அன்ட்ராக்டு ஃபைல்னு குறிப்பிடும். ஏன் இதை அன்ட்ராக்டு ஃபைல்னு குறிப்பிடும்னா, இந்த ஃபைலுக்குள்ளே எந்த மாற்றங்கள் நடந்தாலும் அதுக்கு இப்போ தெரியாது. நீங்கள் இந்த ஃபைலுக்குள்ளே ஏதாவது கண்டென்ட் மாற்றினீங்கன்னா அதுக்கு தெரியாது. அப்போ இந்த ஃபைலுக்கான மாற்றங்களை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் அந்த ஃபைலை ட்ராக்குக்குள்ளே கொண்டு வரணும். அப்படி நீங்கள் அந்த ஃபைலை ட்ராக்குக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா கிட் ரெபாசிட்டரிக்கு இந்த ஃபைல் இப்போது ட்ராக்குக்குள்ளே இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த ஃபைல் ட்ராக்குக்குள்ளே இருக்கிறதால இந்த ஃபைலில் என்ன மாற்றங்கள் நடந்தாலும் கிட் ரெபாசிட்டரியால் கண்டுபிடிக்க முடியும். ஆக எப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து ட்ராக்குக்குள்ளே கொண்டு வராமல் இருக்கிறீங்களோ அப்போ தான் வந்து அது அன்ட்ராக்டு ஃபைல்னு கிட் ரெபாசிட்டரி குறிப்பிடும். ஆக இதனால தான் இந்த நியூ ஃபைல் 1 வந்து அன்ட்ராக்டு ஃபைல்னு கிட் ரெபாசிட்டரி இப்போ குறிப்பிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை ட்ராக்குக்குள்ளே ஆட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். டெர்மினலை கிளியர் பண்ணிக்கிட்டு ஒரு புது கமாண்டை ஆட் பண்ணுங்கள், கிட் ஸ்பேஸ் ஆட். அதுக்கப்புறமா அந்த ஃபைலோடைய பெயர். இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் வந்து ட்ராக்குக்குள்ளே ஆட் ஆகிடும். இப்போ கிட் ஸ்டேட்டஸ் கமாண்டை கொடுத்து இந்த ரெபாசிட்டரி என்ன நிலையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ட்ராக்டு ஃபைல்ஸுன்ற தலைப்பு போய் சேஞ்சஸ் டு பி கமிட்டட் அப்படின்னு சொல்லி புது ஃபைல் நியூ ஃபைல்.txt அப்படின்னு இது குறிப்பிடப்பட்டிருக்கும். நீங்கள் எப்போ உங்கள் ரெபாசிட்டரிக்குள்ளே இருக்கிற ட்ராக் பண்ணப்படாத ஒரு ஃபைலை ட்ராக்குக்குள்ளே கொண்டு வரீங்களோ இனிமேல்லேருந்து அந்த ஃபைலுக்குள்ளே நடக்கிற மாற்றங்களை ரெபாசிட்டரியால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி, அதாவது ட்ராக்குக்குள்ளே வராத வரைக்கும் என்ன மாற்றங்கள் நடந்ததுன்றதை ரெபாசிட்டரியால் சொல்ல முடியாது. அதனால தான் இது ஒரு புது ஃபைலுன்னு ரெபாசிட்டரி குறிப்பிடுது. இதனால தான் இங்கே நியூ ஃபைல் அப்படின்ற வார்த்தைகளை நீங்கள் பார்க்க முடியுது. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த புது ஃபைலுக்கான மாற்றங்கள், அதாவது அதுக்குள்ளே என்ன தகவல் இருக்குது இப்போ வரைக்கும் அப்படிங்கிறத ஒரு முதல் பதிவாக ரெபாசிட்டரிக்குள்ளே பதிவு செய்யணும். அந்த பதிவை தான் கமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கே கிட் ரெபாசிட்டரி சேஞ்சஸ் டு பி கமிட்டட் அப்படின்னு குறிப்பிடுது. இப்போ நம்ம ஒரு பதிவு செய்ய போகிறோம் ரெபாசிட்டரிக்குள்ளே. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கமாண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது என்ன கமாண்ட் அப்படின்னா கிட் லாக் அப்படின்ற கமாண்ட். இதை என்ட்ரு பண்ணிங்கன்னா இப்போ வரைக்கும் எந்த கமிட்டும் உங்களுடைய ரெபாசிட்டரியில் இல்லாததால் இந்த மாதிரி ஒரு எரர் வரும். ஆனால் இப்போது ஒரு கமிட்டை பதிவு செய்ய போகிறோம். அதனால் உங்கள் டெர்மினலை கிளியர் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு புது கமாண்ட் ஒன்று போட போகிறோம். அது என்னென்னா கிட் ஸ்பேஸ் கமிட். ஆனால் எப்போல்லாம் நீங்கள் ஒரு கமிட்டை பதிவு செய்கிறீங்களோ அந்த கமிட்டுக்கு மெசேஜ்னு ஒன்று கொடுக்கணும். மெசேஜுங்கிறது இந்த கமிட் எதுக்காக அப்படின்ற ஒரு சின்ன செய்தி.
அந்த சின்ன செய்தியை நீங்கள் கொடுத்தா தான் இந்த கமிட்டை நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்கன்றத உங்களால் பிற்காலத்தில் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ மெசேஜே கொடுக்காம இந்த கமிட் கமாண்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணாலும் கிட் அந்த மெசேஜை கொடுக்க சொல்லி கண்டிப்பாக கேட்கும். இப்போ பாருங்கள், இந்த கமாண்டை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். உடனே பார்த்தீங்கன்னா இந்த விஎஸ் கோட் எடிட்டரில் ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த ஃபைலுக்குள்ளே மெசேஜை கொடுக்க சொல்லி கேட்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபைலுக்குள்ளே மெசேஜை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு என்ன மாதிரி மெசேஜ் கொடுக்கலான்னா இனிஷியல் கமிட் அப்படின்னு கொடுக்கலாம். இதுக்கு அர்த்தம் என்னென்னா முதல் கமிட் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கொடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் கமிட் கமாண்ட்லேயே மெசேஜையும் சேர்த்துக்கலாம். எப்படின்னா இந்த கிட் கமிட் அப்படின்ற கமாண்டுக்கு அப்புறம் -m அப்படின்ற ஒரு ஃப்ளாகை கொடுக்கலாம். இதுக்கப்புறம் டபுள் கோட்ஸில் நீங்கள் அந்த செய்தியை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த கமாண்டை நான் என்ட்ரு பண்ணேன்னா கிட் எனக்கு ஒரு கமிட்டை உருவாக்கும் ரெபாசிட்டரிக்குள்ளே. அந்த கமிட்டுக்கான தகவல் தான் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. எத்தனை ஃபைல் மாற்றம் அடைஞ்சிருக்கு, அதில் என்ன மாதிரியான வேலை நடந்திருக்கு, எந்த ஃபைலை நம்ம கமிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இந்த புது ஃபைலுக்கான மாற்றங்களை ஒரு கமிட்டாக பதிவு செஞ்சுருக்கீங்க. மை ஃபர்ஸ்ட் கமிட் அப்படின்ற ஒரு மெசேஜோட அந்த கமிட்டுக்கான பதிவு ரெபாசிட்டரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் இந்த கமிட்டுக்கு அப்புறம் உங்களுடைய கிட் ரெபாசிட்டரி என்ன நிலையில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு கிட் ஸ்டேட்டஸ் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நத்திங் டு கமிட் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா நம்ம தான் ஏற்கனவே நடந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் ஒரு கமிட்டாக பதிவு செஞ்சிட்டோம் இல்லையா? அதனால் இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே எந்த ஒரு மாற்றங்களும் புதுசாக இல்லை அப்படின்னு அது சொல்லுது. அதனால் உங்கள் ப்ராஜெக்ட் டைரக்டரி க்ளீனாக இருக்குது, எந்த ஒரு புது மாற்றங்களும் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லுது. இப்போ ரெபாசிட்டரியில் என்ன மாதிரியான கமிட்லாம் நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிட் லாக்ன்ற இந்த கமாண்டை பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தினீங்கன்னா இது வரைக்கும் ரெபாசிட்டரியில் என்ன மாதிரியான கமிட்டை நம்ம பதிவு செஞ்சுருக்கோன்ற ஒரு பட்டியல் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கமிட் தான் இருக்குது, அது இப்போ நம்ம பதிவு செஞ்சது தான். அதோட இங்கே ஹெட் வந்து மாஸ்டரில் இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இந்த ஹெட்டுன்ற குறியீடு கடைசியாக என்ன கமிட் பண்ணமோ அந்த இடத்துல தான் வந்து நிற்கும். இதை பற்றி இன்னும் நான் அதிகமாக எதிர்காலத்தில் சொல்கிறேன். அண்ட் அதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிட்டுக்கு யார் சொந்தக்காரர், அதாவது ஆத்தர் அப்படின்ற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் என்னுடைய கம்ப்யூட்டருடைய பெயர் இருக்குது. ஆனால் நம்மளால் இந்த ஆத்தர்ன்ற பெயரை மாற்றிக்க முடியும், அதுக்கான வழிகள் இருக்குது. இந்த கமிட் பண்ணதுக்கான நேரம் என்னன்ற தகவல் இங்கே இருக்குது. ஆக இந்த ஒரு தேதியில் இந்த ஒரு நேரத்தில் தான் நம்ம இந்த கமிட்டை பண்ணியிருக்கிறோம். அப்புறம் கடைசியாக இந்த கமிட்டுக்கு நம்ம கொடுத்த செய்தி என்ன, மெசேஜ் என்ன அப்படிங்கிறத இங்கே காட்டியிருக்கு. ஆக கிட் லாக்ன்றது நம்ம ரெபாசிட்டரிக்குள்ளே இருக்கிற எல்லா கமிட்டையும் பட்டியலிடும். இது ரொம்பவே முக்கியமான கமாண்ட், நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற கமாண்டாகவும் இருக்கும். அடுத்த வீடியோவில் மீதி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்.